ஹலோ வியூவர்ஸ், நம்ம இப்போ ஈரல் குழம்பு பண்ண போகிறோங்க. அதுக்கு ஒரு ட்ரை மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு ஸ்பூன் மிளகு, ஜீரகம், சோம்பு, தனியா சீட்ஸ் இருக்கணுங்க. அதை போட்டு தனியாக நம்ம ட்ரையாக ஃப்ரை பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் குக்கரில் தான் நான் இப்போ ஈரல் குழம்பு பண்ண போகிறேன். ஈரல் நல்லா வேகணும். அதுக்காக குக்கரில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு நல்லெண்ணெயில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லெண்ணெய் ஊற்றிட்டு வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, ரெண்டு பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட நம்ம ஈரல் சேர்த்துக்கணும். ஈரல் சேர்த்து லைட்டாக அதை வறுத்தோன்னா அந்த கலர் சேஞ்ச் ஆகும் பாருங்கள், ஒயிட் கலர் ஆயிரும். ஆன பின்னாடி எப்பயும் போல் நமக்கு தனி மிளகா பொடி, மல்லிப்பொடி, மஞ்சத்தூள், மட்டன் மசாலா சேர்த்துக்கணுங்க. உப்பு சேர்த்துட்டு கொஞ்சோன்னு எவ்வளோ தண்ணி 2 டம்ளர் ஊற்றினா போதும். நான் ஒரு 1/4 கிலோ கிட்ட தான் ஈரல் எடுத்திருக்கேன். திருப்பி நல்லா அந்த மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னுட்டு. இப்படி நல்லா மசாலாவோட மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 2 விசில் விட்டுக்கணுங்க. 2 விசில் விட்டுட்டால் அந்த ஈரல் நல்லா நமக்கு வெந்துடும். வெந்த பின்னாடி இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, இதை நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுக்கணும் பவுடர். இதுதான் இந்த குழம்புக்கு நமக்கு டேஸ்ட்டு. 2 விசில் வச்சுக்கணுங்க. 2 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிடணும். அதுக்கப்புறம் நம்ம ட்ரையாக ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்கள், அதை நம்ம இந்த மாதிரி அரைச்சிக்கணும். இதுதான் அந்த குழம்புக்கு டேஸ்ட்டு கொடுக்குற மசாலாவை. எல்லாம் தனி மிளகாப்பொடி எல்லாமே சேர்த்தாலும் இதை சேர்த்துட்டா அந்த ஈரலோட ஒரு மாதிரி அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் ஈரலுக்கும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்குங்க. இந்த மாதிரி நமக்கு கொதித்து எண்ணெய் மிதந்து மேலே வந்துருச்சுன்னா நமக்கு ஈரல் குழம்பு ரெடி ஆயிருங்க. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஸ்டைலில் கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டுக்கணுங்க. போட்டுட்டா அந்த ஈரல் குழம்பு ரெடி. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டேஸ்ட்டில் என்னோடய சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.